அனைவருக்கும் வணக்கம். மார்ச் 10/3/2025 ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் ரிப்போர்ட்டு. நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த ஒரு பரிந்துரையும் நான் வழங்குவது இல்லை. வாங்க வீடியோக்கு போகலாம். இன்றைக்கி எக்ஸிஸ் நிஃப்டி பார்த்திங்கன்னா 22,590 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம நிஃப்டி க்ளோசிங்க்கும் எக்ஸிஸ் நிஃப்டி காமிக்கிறதுக்கும் ஒரு 45 பாயிண்ட் ப்ளஸில் காமிச்சிட்ருக்கு. மணி பார்த்திங்கன்னா 8:18. ஓகேங்களா? அப்போ இன்றைக்கி ஒரு பாசிட்டிவில் ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதுதான் இண்டிகேஷன் பண்ணிகிட்ருக்கு இந்த எக்ஸிஸ் நிஃப்டி. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நிஃப்டி பார்ப்போம். நிஃப்டி இன்றைக்கி ஓப்பன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓப்பனுக்கு கீழே வந்துட்டு மேலே போகிறாங்களா அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா மார்க்கெட்டு ஒரு அப் ட்ரெண்டில் இப்பொழுதைக்கு இருக்குது. இப்பொழுதைக்கு அப் ட்ரெண்டில் இருக்கிறப்ப எந்த மாதிரி ரியாக்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம செக் பண்ணோம். இப்போ நம்மளுக்கு இந்த எஸ்டர்டே லோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். இந்த எஸ்டர்டே லோவுக்கு மேலே வராங்களா, இல்லை இந்த ஓப்பன் ஆகிட்டு ஓப்பனுக்கு மேலே சஸ்டெயின் ஆகிறாங்க அப்படின்னா நம்மளுக்கு எஸ்டர்டே ஹையும் இந்த R1 R2 ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ ஒன் டே ரேஞ்ச் நம்ம சொல்லியிருக்கோம். ஒன் டே ரேஞ்ச் வந்து ஹையும் லோவும் ஒன்றா இருந்ததுன்னா, ஓப்பனும் லோவும் ஒன்றா இருந்தது அப்படின்னா மார்க்கெட்டு அப் ட்ரெண்டு ஒரு ஒன் டே ரேஞ்ச் வந்து ஒரு 200 பாயிண்ட் ஆவரேஜாக கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இது ரெகுலராகவே நீங்கள் இதெல்லாம் ஒரு டேட்டாவை எடுத்து நீங்கள் வாட்ச் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு இதுலேயும் உங்களால் ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ண முடியும். ஒன் டே ரேஞ்ச் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, இன்றைக்கி ஒன் டே ரேஞ்ச் 200 பாயிண்ட் கொடுக்கல, 100 பாயிண்ட் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது அடுத்த நாள் மூவ்மெண்ட்டு பெருசாக இருக்கும். இதெல்லாம் நீங்கள் வாட்ச் பண்ணி பார்க்கணும். அப்போது ஓப்பனும் லோவும் ஒன்றா இருந்தது அப்படின்னா இங்கேருந்து மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இல்லை ஓப்பனுக்கு கீழே வராங்கன்னா நம்மளுக்கு இந்த எஸ்டர்டே லோவும் S1 ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஏரியா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். இப்போ இன்றைக்கி ஓப்பனுக்கு மேலேயே நிற்கிறாங்க அப்படின்னா, ஓப்பனுக்கு மேலே போகிறாங்க அப்படின்னா இந்த R1 R2 ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். இங்கேருந்து ஒரு ரிவேஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக, ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். இந்த இடத்துக்கு வந்துட்டு உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணி பாருங்கள். இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த வேல்யூலாம் இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த இடத்துக்குலாம் மார்க்கெட் வராங்க அப்படின்னா எந்த மாதிரி ரியாக்ஷன் ஆகுது அப்படின்னு பாருங்கள். இந்த இடத்துக்கு வரப்போ அதோட கால் அண்ட் புட் எந்த மாதிரி ரியாக்ட் ஆகிறாங்க அப்படின்னு பாருங்கள். இப்போ 22,827க்கு வராங்க, R2க்கு வராங்க அப்படின்னா, மார்க்கெட் R2க்கு வராங்க அப்படின்னா அப்போ 22,850 கால் அண்ட் புட் எந்த மாதிரி ரியாக்ட் ஆகிறாங்க அப்படின்னு நீங்கள் வாட்ச் பண்ணி பார்க்கணும். இதை ரெகுலராக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். நம்ம கொடுக்குற சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸுக்கு அந்த இடத்துக்கு வரப்போ மார்க்கெட் எந்த மாதிரி ரியாக்ஷன் ஆகுது, அந்தமாரி அந்த ஸ்ட்ரைக் 22,850 கால் அண்ட் புட் அப்படின்னு அது எந்த மாதிரி ரியாக்ட் ஆகுது. இல்லை 800லேயே திரும்புகிறாங்க அப்படின்னா 22,800 கால் அண்ட் புட் எந்த மாதிரி ரியாக்ட் ஆகுது, அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். இந்த 22,800 வந்து அது ஒரு மேஜர் பாயிண்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு. மார்க்கெட் அதுக்கு மேலே போணுச்சு அப்படின்னா நல்ல ஒரு மூவ்மெண்ட்டு மேலே கொடுக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இல்லை அப்படின்னா 22,800லேருந்து கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இது ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸு. இந்த இடத்துல உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இது டேபிள் பார்ப்போம். டேபிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா 22,500 22,600 இந்த ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க. 22,800 இது நம்மளுக்கு இப்போ ரேஞ்ச் பெருசாக இருக்குது. அப்போ 22,500க்கு மேலேயும் 600க்கு மேலேயும் மார்க்கெட் நின்னாங்க அப்படின்னா எந்த மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கணும். இதெல்லாம் பிரித்து பார்க்கணும் நம்ம. இது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை வச்சு தான் இது என்எஸ்சி நம்மளுக்கு கொடுத்துட்ருக்காங்க. அப்போ இந்த 22,500க்கும் 600க்கும் மேலே நின்னால் அதுக்கு அடுத்தது எங்கெங்கே போவாங்க. அப்போ இதெல்லாம் நம்ம சொல்லிட்டு ஈஸியாக சொல்லிடலாம். நீங்களாகவே அனலைஸ் பண்ணி பார்க்கணும். இந்த டேபிள்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்மளுக்கு. இது நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஒரு ½ ஒருக்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு, ஆனால் லைவ் மார்க்கெட்டில் நீங்கள் ½ ஒருக்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு நீங்கள் முடிஞ்சோட்டி இந்த எந்த மாதிரி ரியாக்ட் ஆகிருக்கு அப்படின்னு நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ரிசல்ட்டு உங்களுக்கு கிடைக்கும். இதிலேருந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் பில்டப் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இதோட ஐவி பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ஒரு 11 இருக்காங்க. இது 12.30 இருக்காங்க.
ஆவரேஜாக 2 பேருமே வச்சுருக்காங்க. இப்போ லைவ் மார்க்கெட்டில் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்கள் இதுவும் ஒரு ½ ஹவருக்கு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு செக் பண்ணணும். இப்போ 11 2 பேர் இருக்காங்க அப்படின்னா மார்க்கெட்டு மேலே கொண்டுட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்காது, ஒரு சைடுவே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இதெல்லாம் நீங்கள் 11 இருக்கிறப்ப எந்த மாதிரி இருக்குது, 15 இருக்கிறப்ப எந்த மாதிரி இருக்குது, ஒரு 30 இருக்கிறப்ப எந்த மாதிரி இருக்குது, இதெல்லாம் 30லாம் இருந்ததுன்னா வேறு மாதிரி இருக்கும் மார்க்கெட். இதெல்லாம் நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்க்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து இன்றைக்கி ஓப்பனுக்கு மேலேயே நிற்கிறாங்க அப்படின்னா ஓப்பனும் லோவும் ஒன்றா இருந்ததுன்னா ஒன் டே ரேஞ்ச் வந்து 500 பாயிண்ட் ஆவரேஜாக நம்மளுக்கு கொடுக்கணும். இல்லை அப்படின்னா ஓப்பனும் ஹையும் ஒன்றா இருந்தது அப்படின்னா இங்கேருந்து ஒரு 500 பாயிண்ட் ஆவரேஜாக நம்மளுக்கு கொடுத்துட்ருக்காங்க. இதை நீங்கள் சரி ரெகுலராக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ், இந்த எஸ்டர்டே ஹையும் எஸ்டர்டே லோவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது மந்த்லி எக்ஸ்பரியில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறதுனால ரேஞ்செலாம் நம்மளுக்கு R1 R2லாம் ரேஞ்ச் பெருசாக தான் இருக்கும். ஆனால் ஒன் டே ரேஞ்ச் இந்த R1 R1 S1க்கெலாம் மார்க்கெட் வந்தாங்க அப்படின்னா ஒரு ரிவேஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இந்த இடத்துலலாம் நீங்கள் உங்களோட ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணி பாருங்கள். ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் வந்து இங்கேருந்து இப்போ இங்கே வந்தாங்க அப்படின்னா இங்கேருந்து திரும்புறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இல்லை இங்கேருந்து ஓப்பனுக்கு மேலே நின்றுட்டாங்க போகிறாங்க அப்படின்னா இங்கேருந்து ரிவேஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இந்த இடம்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த R1ம் S1ம் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதோட டேபிள் இதோட டேபிள் பார்த்தீங்கன்னா 48,500 காமன் புட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது 49,000, 48,600, 48,000. இப்போ இந்த 48,500க்கு மேலே நின்னால் இந்த மாதிரி ரியாக்ஷன் ஆகுது, கீழே இருந்தாங்கன்னா இந்த மாதிரி ரியாக்ஷன். அப்போ மேலே இருந்தாங்கன்னா இந்த 49,000 கொடுத்துருக்காங்க. இப்போ 49,000 போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன சொல்லியிருக்கோம், 48,750லாம் ஒரு ரிஜெக்ஷன் பாயிண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அப்போ 48,750 போனட்டி மேலேருந்து போனாங்கன்னா இந்த இடத்த தொட்டொட்டி ஒரு ரிவேஸ் கொடுத்துட்டு திருப்பி ஒரு சைடு கொடுத்து திருப்பி 49,000 போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை தான் இந்த சார்ட்டில் இன்டிமேட் பண்ணுறாங்க. நீங்கள் இதெல்லாம் நீங்கள் ஆய்வு பண்ணணும், இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணணும். நீங்கள் டேட்டா எடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் செக் பண்ணி அப்படின்னா நல்ல ஒரு ரிசல்ட்டு இதுலேயும் கிடைக்கும். இதோட ஐவி பார்க்கலாம் இந்த மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. ஐவி பார்த்தீங்கன்னா 13, 16 இருக்காங்க. ஒரு ஆவரேஜான நல்ல ஒரு மூமெண்ட் கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு 15 மேலே இருந்தாவே நல்ல ஒரு மூமெண்ட்டு கொடுப்பாங்க. ஆனால் இது அப்படியே இருக்கணும். இல்லை ஐவி கம்மியாகுது அப்படின்னா மார்க்கெட் சைடுவே போகும். இல்லை ஐவி அதிகமாகவே வச்சுருக்காங்க அப்படின்னா இப்போ 2 பேருமே 15 வச்சுருக்காங்க அப்படின்னா 2 சைடுமே மூமெண்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அப்போ ஒரு சப்போர்ட்டு இல்லாட்டினா ஒரு ரெசிஸ்டன்ஸ் இடத்துல நீங்கள் ப்ளே பண்ணுறதுக்கு உங்களோட ஸ்ட்ராட்டஜி வச்சு ப்ளே பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு சென்செக்ஸ் வந்து சேம் ஓப்பனுங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நாளைக்கு எக்ஸ்பரினால் ட்ரெண்ட் சுருக்கமாக இருக்கும். அப்போ ஓப்பனுக்கு மேலே நின்றாங்க அப்படின்னா இவங்களும் ஒரு ஒன் டே ரேஞ்ச் 500 பாயிண்ட் கொடுக்கணும். மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருக்கிறதுனால ஒரு சினாரியோ அப் ட்ரெண்டு மூவதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். இந்த R2 வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும். இந்த R2லேருந்து மார்க்கெட் ரிவேஸ் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் வந்து இருக்கும். இதை செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு இந்த எஸ்டர்டே லோவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்றைக்கி கீழே வராங்க அப்படின்னா கீழே வந்துட்டு சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். இதையும் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் மார்க்கெட்டுக்கு ரொம்ப ரொம்ப இந்த ஏரியாக்கெலாம் இந்த ரேஞ்சுக்கெலாம் மார்க்கெட் வர்றப்போ எந்த மாதிரி ரியாக்ட் ஆகுது அப்படின்னு பாருங்கள். இந்த க்ரீன் கலர் வந்து எஸ்டர்டே ஹை லோ, ப்ளூ கலர் வந்து ப்ரீவியஸ் க்ளோஸு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இதோட ஐவி பார்ப்போம். ஐவி பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்காங்க. சென்செக்ஸில் 9, 11 தான் வச்சுருக்காங்க. இந்த மாதிரிலாம் லைவ் மார்க்கெட்டில் இருந்தது அப்படின்னா மார்க்கெட்டு சைடுவேக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் வந்து சைடுவேல போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும்.
இது 15க்கு மேலே இருந்தால் ஒரு மூவ்மெண்ட் கொடுப்பாங்க. நாளைக்கு எக்ஸ்பைரினால ஒரு செகண்ட் ஹாஃபில் இதில் செக் பண்ணி பாருங்கள். சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்க்கு வரப்போ ஒரு மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா ப்ரீமியத்தை கரைச்சிட்டாங்க அப்படின்னா திருப்பி ஒரு மூவ்மெண்ட்டு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இதை செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கான திருக்குறள் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.